கடல் கடந்து இதற்கு முந்தைய நிலையில் சென்றிருந்தாலும் இப்போது நான் சென்ற நிலையோ நமது தியான வழிகளில் இங்கே அதாவது சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலையும் இப்ப நாங்க போனதான் தெரியுது. நம்ம தியான வழி வந்தா சிங்கப்பூர்லயும் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க. மாயவரம், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் அங்க அப்படி நிறைய இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு பிடித்த ஒருத்தரை நாம தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது. மலேசியாவிலையும் இதே போன்று தமிழ்நாட்டில இருந்து பொதுவா நம்ம தியான வழிகள் இருந்த அன்பர்கள் அங்கேயும் குறைஞ்ச ஒரு 200-300 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கிருந்து கடல் கடந்து சென்றவர்கள் காலையில எழுந்தவுடனே அவங்க கால கடனை முடிச்சு இங்கிருந்து அவர்கள் தொழிலுக்கு செல்றாங்க. தொழிலுக்கு சென்றாலும் ஒரு மாதிரியா இருக்கக்கூடியவங்க ஸ்கூட்டர் இல்லாதவங்க காரை வச்சுதான் போறாங்க. அவங்க தொழில் தான் கடவுள் என்ற நிலையும் தொழில் நிமித்தம் தான் அங்க போறாங்க எல்லாருமே. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி வேலை செய்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அங்க இருந்தாலும் கூட எல்லாமே ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க. ஹோட்டல் சாப்பாடு கம்மி. அதனால 2 பேரும் வேலை செய்ய போகும்போது இதுல 2000 வெள்ளி 3000 வெள்ளிங்கிற போது அவங்க 100 வெள்ளிக்குள்ளுக்க அதனால 500 வெள்ளிக்குள்ளுக்க அவங்க சாப்பாடை முடிச்சுக்கிறாங்க. அதனால ஏகதேசமான நிறைய மிஞ்சுது. நம்ம 1 ரூபாய்க்கு அங்க 10,000 ரூபாய்ங்கிற கணக்கு வரும்போது 3000 வெள்ளினா எவ்வளவு ஆகுது? இப்படி அதுல சிலர் கணவன் மனைவிங்கிற போது 2 பேருமே வேலை செய்யறாங்க. அங்க ஓட்டல் வச்சு நடத்துறவங்க பார்த்தாலும் கூலிக்காரரை காட்டினா அவங்க குடும்பத்துல அத்தனை பேருமே வேலை செய்யறாங்க. ஓட்டல் வச்சு நடத்துறவங்க கொஞ்சம் பேர் தான் சப்பாவுக்கு சர்வேருக்கு அனுப்புறாங்க. சமையல் பண்றதும் மற்றதும் அவங்களே தான் செய்யறாங்க. அவங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்புகளா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கும் நாம இங்க இருக்கக்கூடிய பார்வைக்கும் பார்த்தோம்னா வித்தியாசம் ஏராளமா இருக்கு. அங்க பொறுமை, பொறுப்பு, பொறாமையற்ற நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழணுங்கிற நிலை, இப்படி ஒரு நிலை. 2வது நாம இங்க வட்டிக்கு வரவு செலவு பண்ற மாதிரி அங்க வட்டி வரவு செலவு போனோம். ஒருத்தருக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னா அதை அடுத்தபடி நீங்க ஒரு ஊருக்கு அவசரமா பணம் அனுப்பணும், அங்க வாங்குறாங்க, அங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா வட்டி இல்லை. அப்புறம் சம்பாதிக்கும் போது இவங்க கொடுக்குறாங்க. இப்படிதான் ஒரு பரஸ்பரம் தன்னம்பிக்கையும் ஒன்றுபட்டு வாழ்றதும் ஒருவருக்கு ஒரு உயர்ந்த நிலையை பெறணுங்கிற அந்த பண்புகள் இருக்கு. முதல்ல இத ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் குறைஞ்சது இப்ப 300 வீட்டுக்கு நான் போனேன். 300 வீட்டுடைய இன்னும் தெரிஞ்சு அவங்க குடும்பத்துல எப்படி இருக்கு என்ன இருக்குது அவங்க சொன்னாலும் பொதுவா போனோன்னு அவங்க உணர்வாளைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுதான் அங்க எவ்வளவு பண்புட்டு இருக்கிறாங்கிற வகையில கணித்தோம். ஒரு வீட்டுல சிறு குப்பை விழுந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூசியை பார்த்த உடனே அதை எடுத்து பையில போடும். நம்ம வீட்டுல பிள்ளை எல்லாம் நிச்சயம் தூசி எடுத்து அங்கதான் போடும். இப்ப நம்ம பழக்கங்கள் என்ன செய்ய தூக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடியே போட்டுறோம். இப்படித்தான் நாம செய்யறோம். அங்க ஒவ்வொரு நிலையிலையும் மனசை பண்படுத்துறோம். அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கடுமையான சட்டங்கள் இல்லை, ஆனா தவறு செய்தா அதுக்கு என்னதாங்கிற வகையில உதவி செய்யுது. இப்படி ஆரம்ப நிலைகள்ல இருந்து அந்த பண்புகளை கொண்டாட போகும்போது நல்லாவே இருக்குது. ஆனா ஒவ்வொரு குடும்பங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம் தான் நிலவுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூற இடமே அங்க இல்லை. நாம வழியிலையும் சந்திச்சு இப்ப நாம இங்க சந்திச்சோம்னா குறைகளை தான் நாம காண முடியுது. நம்ம தியான வழி அன்பர்களா இருந்தாலும் கூட திடீர்னு நினைச்சிடும் அவர் அப்படி இருக்கிறாங்க இப்படி சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் உயர்ந்த நினைச்சிருக்காங்க, அவரு உயரணும், உயர்ந்த மனம் பெறுது, நான் உயர்ந்த நிலையில தான் இருக்கணும்னு அதைத்தான் சொல்றாங்க.
நம்ம தியான வழி நம்பர்களை நம்ம இதை குறைய எவ்வளவோ இது பண்ணி குறைய நமக்கு வேண்டாம்னு சொன்னாலும் கூட நமக்கு படிந்த உணர்வுகள் அதை பேச வச்சிடும். என்னன்னா நான் மட்டும் தப்பிச்சு போகல, நமக்கு ஏற்கனவே பதிவு செய்த நிலைய நம்ம அறியாமலே அந்த உணர்வு பேச வைக்குது. ஆனா இங்கிருந்து அங்க போனவங்க, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அங்க போய் இருந்தவங்க, இங்கிருந்து புதுசா போனவங்களுக்கு 2 பேருக்குமே வித்தியாசம் நிறைய இருக்கு. அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அங்க போய் இருந்தவங்க அவங்க ஒழுக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க பண்பாடுகளும் அரவணைப்புகளும் தெய்வ பக்திகளும் நிறைய இருக்குது. இப்ப இங்கிருந்து போனவங்க என்ன செய்யறாங்க, காளி மாறி அந்த இது இந்த இது இதெல்லாம் வச்சு மாந்திரியத்துல இது பண்ணி அதுக்கு ஒரு சாமி அருக போறாங்க. அதுக்கு இவ்வளவு காசு அது காசு அப்படிங்கிற வகையில அவங்களுடைய செயலாக்கங்கள் இருக்கு. அதுக்கு பூசாரிக்கு இவ்வளவு காசு அதுக்கு இவ்வளவு காசுங்கிற வகையில சாமி பேரை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு தான் இருக்குதே தவிர அந்த தெய்வீக பண்புகளும் தெய்வீக குணங்களும் நமக்குள் எப்படி வரணுங்கிறது இங்க எல்லாம் போச்சு. ஆனா பல காலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல போய் அவங்க அடிமை தொழில் செய்து அதுல இருந்து மீள வேண்டும் குடும்பமா சேர்த்து இந்த ரப்பர் தொழிலுக்கு தான் கூட்டு போனது. இருந்தாலும் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள்ல சில இப்ப நம்ம ரெண்டாம் உலக போர் சமயத்துல அங்கேயும் பல இன்னல்கள் வந்தது. நாடு நகரமெல்லாம் சிதைந்து போய்தான் இருந்தது. அந்த சமயத்துல இருந்தாலும் நம்ம நாட்டுல இருந்து போன தமிழர்கள் இன்னைக்கு எந்த ஊருன்னே தெரியாது. நாங்க என்னன்னா மலையாவாசின்னு தான் சொல்றாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்தியாவில இருந்தாங்கன்னு தான் சொல்றாங்க, எந்த ஊருன்னு தெரியலங்கிறாங்க. அவங்க கிட்ட குணங்களும் மற்றவர்களும் பார்க்க போனோம்னா ஒன்றுபட்ட குணங்கள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய நிலை வரும். ஆனா இங்க இருந்து போனவங்க இந்த பண்பை தான் அங்க செயல்படுத்துறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் இந்த மாதிரி இருக்கிறாங்கிற அந்த குறைகளை தான் பேசுறாங்க. இந்த குறை உணர்வு என்ன செய்யுது, அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கூட பாதிக்கும் போடும். இதைத்தான் நாங்க பார்த்து இங்கிருந்து போனதுக்கும் ரெண்டாவது சம்பாதிக்கணுங்கிற நிலையில இங்க இருந்து என்ன செய்யறாங்க, லஞ்சத்தை 1 லட்சம் 50,000 60,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு உனக்கு அங்க வேலை வாங்கி தரேன் இங்க வேலை வாங்கி தரேன்ட்டு சொல்லி இங்க ஏற்றி விட்டு அங்க குறைஞ்சது மலேசியால 1 லட்சம் பேர் வரல இருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்ல 2 லட்சம் பேர் வரல இருக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் பார்த்தாச்சுன்னா உதைச்சி ஜெயில போடுறாங்க. அவங்க அந்த இது இல்லாத இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி போடுறாங்க. இப்ப மறைமுகமா சில பேர் என்ன செய்யறாங்க, தோட்டங்கள்லயும் அந்த இதுகள்லயும் மறைமுகமா போயிடுறாங்க. நாங்க 2 தமிழர் கடைக்கு நாங்க சாப்பிடுறதுக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம்னா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க மலேசியா, நான் என்ன பண்ணேன் பிகாம் படிச்சிருக்கிறேங்க அப்படிங்க, இந்த நல்ல வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. நாங்க இங்க இறங்கி பார்த்தோம்னா யாரையும் காணோம். கூட வந்தவனும் போயிட்டா அவங்க அனுப்பிச்சு வச்சவனுக்கு வேணா, என்கிட்ட காசும் இல்லை ஒண்ணும் இல்லை. இப்ப நாங்க வேற வழி இல்லாம ரொம்ப தவிக்கிறோம். ஹோட்டல்ல போய் வேலை செய்யறாங்க. ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க சாப்பாடு அங்க கிடைச்சிருது, அதுக்கு வேண்டிய இதுகளையும் கிடைச்சிருது, ரூமும் கொடுத்துட்றாங்க, எல்லா வசதியும் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 வெள்ளி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ₹1 10 வெள்ளினா எவ்வளவு ஆச்சு, 10,000 ரூபாய் இருக்கும். மீறி செலவழிச்சு பண்ணாம ஒரு 8,000 ரூபாயாவது எங்களுக்கு மெய்யுங்க ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்க இங்க இருந்து ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னா இந்த விசா இல்லாததுக்கு எங்களுக்கு பெரிய சிரமம். இப்ப விசா வாங்க முடியாத நிலையிலும் இருக்கிறோம், திருடன்னு பிடிச்சுவாங்க. இப்படி இங்க இருந்து போய் அந்த நாட்டுல ஒரு பண்புள்ள நாட்டிலும் இங்க இருக்கிறவங்க காசுக்காக மக்களை உண்மை அல்லாத நிலைகள் அங்க கொண்டு இயக்கி அங்க பல நிலைகள் இது பண்றாங்க. அங்க பிச்சை எடுக்கிறவங்க யாருமே நான் பாக்கலைங்க. இங்க இருந்து போனவரும் கூட எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கறது இல்லை. யாராவது ஒருத்தர் நீ இந்த வேலை செய்யப்பா நீ சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு இந்த அரவணைப்பு இருக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு. இங்க இருந்து போய் ஏதோ ஓரளவுக்கு பின்னாடி போனவங்க அங்க போனாங்கன்னா இவனால் நம்மளுக்கு தொல்லை வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரவணைப்பு இல்லைங்க. அந்த பழமை நிலைகள் இருக்கிறவங்க அந்த அரவணைப்பு அங்க இருக்குது. இத பார்க்கும்போது அங்க
அந்த ஊரும் பார்த்தோம்னா ஒரு சொர்க்க பூமி மாதிரி தெரியுது. இப்ப நம்ம டவுனுக்கு வந்தீங்கன்னா ட்ரெயினுகள்லாம் போகுது, இந்த இதுகள்லாம் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தெரியுதுங்க. ஒரு ஸ்டேஷன்ல போய் எடுக்கணும்னா காசை கொண்டு போட்டுரும் நோட்டு. அந்த நோட்டை போட்டாச்சுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு வரணும் அந்த காசு அளவுக்கு சுற்றி வருது. பாக்கி என்ன செய்யும், அந்த டிக்கெட் எந்த ஊருக்கு போகணும் டிக்கெட் வந்து விழுதுங்க. டிக்கெட் போக பாக்கி சிறுதைங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. எல்லாம் இலக்கிடுறாங்க. நம்ம தெரியாதவங்க டவுனுக்கு போகணும்னா ரொம்ப சிரமப்படணும். அதை எடுத்துக்கிட்டு அந்த கேட் வழியை போகும்போது கொடுக்கணும். அப்பதான் அதை அனுமதிக்குது. அங்க போனோன்னு எந்த பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் கேட் திறக்குது, அந்த பக்கம் இருக்கிற இறங்கின ஒரு பக்கம் இந்த பக்கம் திறக்குது. இப்படி ஒழுங்குபடுத்தி போய் கரெக்டா ஏறியாச்சு. எல்லாம் எலக்ட்ரானிக் தானுங்க வேலை எல்லாம். ஒருத்தர் வர்றான் வேகமா வர்றான்னா பக்கத்துல வந்துட்டான்னா கேட் மூடு நின்று போகுது. உள்ள போன ஒரு பார்வை மூடும். ஆனா அதுக்குள்ள டைம் ஆன உடனே கரெக்டா மூடிட்டு வண்டி போயிடுது. நாம எங்க இருக்கிற எப்படி போறோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு வாகனங்கள் போறதும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அசிசியோ இல்லைகளே அது ஒரு சொர்க்க பூமியா இருக்கு. இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சொர்க்க பூமியா வச்சிருக்காங்க. வாகனங்களுடைய நிலைகள் எல்லாருக்குமே வாகனம் வச்சிருக்கலாம். ஏன்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் போனோம் அப்படின்னா அனுபவத்தை சொல்ல வேண்டிய நான் தந்த அனுபவம் இங்க சொல்றேன். இந்த புது அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். எல்லாருக்கும் வாகனம் உள்ள ஒரு கிளர்க்கா வேலை பாக்குறாங்கன்னா புருஷமண்டா 2 பேரை பாக்குறேன்னா 2 பேருக்கு 2 கார் வச்சிருக்காங்க. அந்த காரும் கடமை கொடுக்குறாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இங்க நம்ம 26 ரூபா 30 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால அந்த கடனுக்கும் கொடுக்குறாங்க. காரு இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல இருக்கிற வச்சு அதை செலவு கட்டிக்கிறாங்க. அவங்கவுங்க டிரைவிங் காரை இது பண்ணிக்கிறாங்க. வந்தாலும் காலையில போறவங்க வேலையில கொஞ்சம் இது பண்ணோம்னா ஆள் கம்மியா இருக்கிறதுனால ஓவர் டைம் பாக்குறாங்க. ராத்திரி இன்னைக்கு காலையில 8 மணிக்கு போனாங்கன்னா ராத்திரி 8 மணிக்கு வர்றாங்க. அந்த ஒரு நேரம் தான் வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. பாக்கி காலையிலயும் மத்தியானமும் அவங்கவுங்க குழந்தைங்க இருந்தாங்களோ ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுறாங்க. அவங்க வீடுகளை பார்த்தோம்னா அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. அந்த ஊர் பண்பாடுங்க அந்த தூசியை எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம நாட்டுல இருந்து அங்க போய் இருக்கக்கூடிய என்ன செய்றாங்க, அந்த அந்த குப்பைகளை அதிகமா போடுறாங்க, அசூசியா வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த சிகரெட்டு பீடி குடிக்கிறதுக்கு வந்து தனி இது போட்டு வச்சிருக்கிறாங்க. மேல அவிச்சிட்டு அதுக்குள்ள கீழே போட்டுறாங்க. இது அங்க போய் அவிச்சு இங்கதான் கீழே போடுறாங்க. அது சாதாரண இந்த கக்கு சொல்றவங்க எடுத்து பார்த்தோம்னா பெரிய முதலாளின்னு நம்ம நினைக்கணும். கையில இந்த என்ன இது பாக்கெட்ல வச்சுட்டு என்னவோ பேசுவாங்களே, அதுக்கு பேர் என்னது சில அது அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதை வச்சுட்டு இருக்காங்க. இங்க இருந்து இந்த மாதிரி குப்பையா இருக்கு, இந்த வண்டி இருக்குது, உடனே இருந்து எடுத்துட்டு போங்க. இந்த வீட்டுல என்ன செய்யறாங்க, வேஸ்ட் பைகளை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த குப்பையெல்லாம் சேர்த்து பொட்டணம் கட்டி கொண்டு ராத்திரி கொண்டு வெளியில பொட்டணத்தை வச்சிடறாங்க. படுக்க போகும்போது காலையில அந்த வண்டி வந்து எடுத்துட்டு போகுது. அங்க எடுத்துட்டு போனோம்னு என்ன செய்யறாங்க, இதுக்குன்னு கரண்ட் தயார் பண்ற இடத்துல அங்க கொண்டு நிறுத்திடுறாங்க. அங்க கொண்டு போட்டோன்னே இதை அப்படியே எடுத்து பேலர்ல போட்டு எரிச்சு அது கரெக்டா உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. அது ஒவ்வொரு பகுதியில் வரக்கூடிய குப்பைகளுக்கு அங்கங்க மிஷின் போட்டு அந்த அளவுக்கு செய்யறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இங்க என்ன குறை இருக்குது, எப்படி இருக்குது, எதை செய்யணும், உங்களுக்கு என்ன குறை இருக்குது, நாங்க எதை செய்யணும், அதை வந்து கேட்கறாங்க. இவங்க போய் தேடி போறதுனால என்னது இருக்குன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணாங்க, அது வேண்டியது செய்யறாங்க. ஒருத்தர் அங்க தமிழ்நாட்டுல இருந்து அங்க ஒரு ஆபீசரா இருக்கிறாங்க. அது வந்து ப்ரொஃபஸரா ஏதோ காலேஜில் இருந்தார் போடு. அவர் வந்தவர் என்ன செய்தாரு, அவர் வந்து பார்த்தாரு. பார்த்த உடனே உபதேசம் 30 முழுமையை கொடுத்தாங்க. அப்ப அது முழுமையை கேட்டோன்னு அது எதுவும் பார்த்த மாதிரி அவர் தன்னை மெய் மறந்து போயிட்டாரு. எல்லாம் கேட்டு ஆனா இங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா கோயில்ல போய் எல்லாம் குறைகளை தான் செய்யறாங்க.
சில இதுகள்லாம் செய்யறாங்க. உபூதியை நெத்தியில பூசிட்டு வந்த உடனே அங்க இதுல மலேசியாவில நம்ம தமிழ் பிள்ளைங்க வழக்கப்படி நெத்தியில உபூதி போட்டோம்னா நீ நெத்தியில உபூதி வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே என்ன செய்தாரு, நாம சொன்னோம்னா இங்க எல்லா மதமும் ஒன்னாதானே இருக்குது, குறையில்லாத இடத்துல நீங்க ஏன் குறைய பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரி, அவங்க வச்சிட்டு வர்றது உங்களுக்கு அசிங்கமா இருக்குது, என்னது கதை தப்புன்னு வச்சிருச்சா, லாக் போட்டு வச்சா கொஞ்சம் இது கொடுங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மரபுகள் சரியாகணும்னு சொல்லிட்டு அங்க தமிழ் மந்திரிகள் இருக்கிறாங்க. இப்ப அங்க போய் என்ன செய்யறாரு, அப்ப மந்திரிகிட்ட கேட்க போகும்போது எல்லாம் சகஜம் சகோதரத்துவம் இருக்குது, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, அவங்கவுங்க வழிபாட்டுல இருக்கும். அப்படி இருக்கும்போது விபூதி வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க பெண்கள் முக்காடு போட்டு வர்றீங்கல்ல, அப்ப மற்றவங்களுக்கு அசிங்கமா தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்ன உடனே அந்த கேட்ட உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க, சொல்றத விட்டாங்க. ஆனா அங்க நாம உபதேசம் பண்ணாலும் சர்க்கார்கிட்ட அது ஆர்டர் வாங்கிதான் பேசணும். அது 6 மாசத்துக்கு முன்னாடியே கேட்டு பேசணும். அதனால ஒரு தெய்வத்தை பற்றி பேசணும்னா அதனுடைய நிலைகளும் மத சம்பந்தப்பட்டவர்கள பேசிடக்கூடாது. ஒரு சார்புடையவே உயர்த்தி பேசி மற்றவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு அந்த சட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த சட்டங்களை முதல்ல எழுதிடணும், அதை வாங்கிட்டு நம்ம சராவும் கொடுக்கணும். அப்ப அதன் வழி நாம பேசணும். இப்ப அங்க இந்து கோயில்கள் இருக்குது, காளி கோயில் இருக்குது, அவங்க முறைப்படி அவங்க பூஜைகளை செய்யறாங்க. அதுக்கு மீறி பூஜைகளை செய்திருக்கலாம். அப்ப அந்த பாடல்கள் மற்றவர்கள் பாடல் பாடும்போது நாம அந்த தத்துவ பிராரம் இங்க பாடுறதுதான் பாடலாம். நம்ம முருகன் இப்படி செய்தான் நல்லது செய்தான்னு அதை தான் சொல்லலாம். ஆனா அதை இதுல மற்றவங்களுக்கு கெடுதல் செய்தான்னு நாங்க பேசக்கூடாது. அவங்களே அதே மாதிரி எல்லா மதங்களையும் சீனரும் புத்த மதமும் சரி மற்ற மதங்கள் அங்க இருக்கிறதெல்லாம் அது ஒன்றுபட்ட நிலைகள்ல சிக்கல் இல்லாம இதுவரை அங்க இனக்கலவரங்களோ மதக்கலவரங்களோ வந்ததில்லை. ஆக அவங்கவுங்க நிலைகள்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவங்க குடிபோனாலும் அவங்க விட்டு சென்ற பிற்பாடு அதை அவங்க பாதுகாத்து வர்றாங்க. பிரிட்டிஷ் இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் நாட்டை கடைபிடிச்சாலும் இப்ப மலேசியா இந்த பக்கம் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் விலகின ஒருபாடு அப்ப எப்படி ஒன்றோட ஒன்று இணைக்க செய்து அதை செய்தானோ அதே பண்பை பிரிவில்லாதபடி ஒன்று சேர்த்து இன்னைக்கு பாதுகாக்கிறாங்க. அங்க சிங்கப்பூர்லயும் சரி இங்கேயும் சரி. மலேசியாவோட சேர்ந்திருந்ததான் சிங்கப்பூர். அப்ப நம்ம இந்த பழமைகள்லாம் பார்க்க போகும்போது இந்தியர்கள் அந்த காலத்துல சைக்கிள்ல பால் கேன் வச்சுதான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்தியர்கள் இங்க சில பேர் ரோடு போடுறதுக்காக கூப்பிட்டு வந்தது. இந்தியர்கள் இங்க கூலி வேலைக்காக தான் கூப்பிட்டு வந்தது. ரப்பர் தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு. அப்புறம் இந்த ரப்பர் தோட்டங்கள்ல வேலை செய்த குழந்தைய பெரியவங்க அன்னைக்கு படிப்பறிவு இல்லை. அதுக்கப்புறம் அங்க வேலை செய்து அங்க படிக்க வச்சு நல்ல நிலையில வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பண்பாடுகள் எடுத்து அது எப்படி வந்திருக்காங்கன்ட்டு பொம்மைகளை செய்து வச்சிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் முதல் கொண்டும் சிங்கப்பூர்ல இருந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது சினிமா படமாவே எடுத்து வச்சுட்டு ஒரு காட்சி பொருளாவே பாக்குறதுக்கு அந்த விவரங்களை சொல்லி வர்றாங்க. அதான் இங்க இருந்து போன அந்த மூதாதைகள் எல்லாம் எந்த ஊருன்னு தெரியாம சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததில்லை. ஒரு சிலர் ஏதோ அங்க தொடர்பு கொண்டு ஒரு சிலர் தான் பாக்கி எல்லாம் தெரியாத நிலைகள்ல இருக்கிறாங்க. ஆனா அங்கேயே வளர்ந்தவங்களுக்கு நல்ல உயர்ந்த பண்புகள் இருக்கு. அதே போல நாம இங்கேயே பிறந்து வளர்ந்தோம். நம்ம ஞானிகள் எத்தனையோ நல்ல வழிகளை கொடுத்திருக்கிறாங்க.
உயர்ந்த பண்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அத நம்ம குருநாதர் சொன்ன வழி இல்ல, நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி உயர்ந்த குணங்களை பேணி காக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த உடல்ல இன்னைக்கு இதே போற நிலையா இருந்ததில்லை. நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில நாம அதை பெருக்கி இந்த உணர்வை எடுத்து நம்ம ஒன்றுபட்டு வர்றதுக்கு நம்ம இதை செய்யறோம். ஆனா அவங்களும் இந்த பாசத்தின் நிலையை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து அன்போட இருந்தாலும் உடலை விட்டு பெரிய போகும்போது தன் குழந்தையோ சொந்தக்காரத்தை என உரை செய்தால் நடக்கும்போது இந்த ஆன்மா அவங்களுக்குள்ளுக்கு தான் போகும். நமக்கு பரம்பரை வழக்கப்படி அவங்களுக்கு மூதாதைகளை வழிபட்டு அந்த அருகில பூஜை செய்து ஏதாவது சாப்பாடு அமாவாசை கூப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி வரப்போ போகும்போது அவங்க உடல் உள்ள ஆன்மாக்கள் இவங்க உடல்ல இந்த அருளாடி என் பிள்ளை என்னது அப்படிங்கிற வகையில சொல்ல தொடங்கும். அப்ப பரம்பரை நிலைகள் நான் வழிபட்ட முறைகளையும் நாம சாங்கிய முறைகளை செய்து அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மற்ற இனங்களும் அவங்க சொன்ன நிலைகள்ல தான் இருக்கும். இப்ப நமக்கு ஆடி மாதம் ஆகாது, சூரிய மாசம் சொல்லி எல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த சீனர்களுக்கு ஆடி மாசம் அது பேய்கள் ஆளும் காலம் அப்படின்னு சொல்லி போட்டு அது மூளைக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஆடி மாசம் ஒரு பொம்பளை கடைசி அமாவாசை அன்னைக்கு பேப்பர்கள்ல எண்ணெய் கொண்டு போட்டு அதுக்கு வேண்டிய கருவாடு தோசை இதெல்லாம் தினம் வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் போட்டு அமாவாசை அன்னைக்கு போட்டோம்னா எல்லாம் போட்டு எரிச்சு பேசி நிகழ்ச்சி பண்றோம்ட்டு அதுக்குன்னு ஒரு இதுகளை செய்யறாங்க. ஆக எல்லா நாடுகளிலும் அந்தந்த மதங்கள் காட்டிய அறுவழியெல்லாம் அவங்க நடக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பேய்கள் யாருன்னா மனிதனுடைய ஆசையினால மரணம் அடையக்கூடியவன் தான். அந்த 10 ஆசையோட போகும்போது இன்னொரு உடலுக்குள்ளுக்கு இயங்குதுன்னு நமது குருநாதர் தெளிவாக கூறுறாரு. நம்முடைய ஆசைதான் பேய் மனோட போகும்போது இந்த உடலின் இச்சைக்கு மீண்டும் உடலுக்கு வருதுங்கிற வகையில நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில் அங்க இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்ப நம்ம இங்க போகும்போது அந்த உணர்வு தெரிய முடியுது. அப்புறம் ஒரு அம்மா இங்க இருந்து வந்தாங்க. அங்கிருந்து வந்த உடனே என்னால ஒரு வேலையை செய்ய முடியல, என்னை அப்படியே படுக்க வச்சிருது, எல்லாம் செய்யுது. என்னை பேய் ஆட்சி பண்ணிட்டே இருக்குது. நான் காளி கோயில நான் பூஜை செய்துட்டா இருக்கிறேன், காளி அங்க பணம் கொண்டு கட்டிட்டா இருக்கிறேன், நம்ம எல்லாம் செய்யறேன், யாகம் செய்ய சொன்னாங்க, தாய்த்துகள்லாம் நான் கெட்டினேன். இருந்தாலும் என்னை இந்த பேய் விடாம என்னை ஆட்டு கிடைக்குங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நான் முந்தியெல்லாம் ஆரம்பத்துல சொல்லுவேன்ல, ஒரு உடல் ஆவி இருந்தாவே நீ பாரு ஏட்டா அப்படி அந்த ஆவி என்ன செய்யுதுன்னு பாரு அப்படின்னு, நீ பாருமா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரா நீ நினை உயிரை உங்க அம்மா அப்பா நினைச்சிட்டு என் உடல் உள்ள அந்த ஆன்மா எனக்கு வெளியில நின்று அது என்ன குறையா அது வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா பெறணும், என் உடல்ல ஜீவனுக்கள் பெறணும், என் உடல்ல அந்த ஆன்மா பிறவில்லா நிலை அடையணும் அப்படின்னு நீ கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு இப்ப நீ அதை எண்ணி பாருமா அப்படின்னு. அப்ப அந்த உடல்ல உள்ள ஆவி அவங்க முதல்ல இந்த உடல்ல என்ன ரூபத்துல இருந்தாங்களோ அவங்க இருக்கிறாங்க. அப்ப தனக்கு கஷ்டம் வருதுங்கிறதுக்காக வேண்டி காளி கோயில பூஜை செய்து அதுக்காக வேண்டி சில இதுல செய்ய போகும்போது அந்த கொடூரமான நிலைகள்ல அந்த பழி தீர்க்க உணர்வு, காளின்னா பழி தீர்க்கிறதா அந்த உணர்வுல இருக்குது. அதே உணர்வு அது எப்படி வேதனைப்பட்டதோ இந்த உடல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே நீயே பேசிக்கமா அப்படின்னு இந்த உணர்வு நம்மளை சுற்றி உடல்ல பதிவானது எண்ணத்தை கூட்டினோன்னு எப்படி வருது அதை நீ பேசு அப்படின்னு பேசின உடனே அப்புறம் நீ இந்த மாதிரி எடுத்து அந்த ஆன்மா பிறவில்லா நிலை அடைவுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அது கொஞ்ச நேரம் சொல்லிட்டோன்னா அது விளங்கிச்சு. கை கால் குடைச்சல் போற நின்னது. அப்புறம் நான் இந்த 7 நாளைக்கு இங்க இருக்கிறோமா, அப்ப இந்த 7 நாள்ல எப்படி இருக்குன்னு என்று சொல்லிட்டோம். ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நான் நல்லா இருக்கிறேங்க, அந்த காசு கொடுத்ததுக்கெல்லாம் இத்தனை $100 கொடுத்தேன், $200 கொடுத்தேன், $1000 இதுல இருந்து மெட்ராஸ்ல இருந்து மெட்ராஸ் என்னமோ வருது, அங்க இருந்து $1000 வேணும்னு கேட்டாங்க, கொடுத்தேன்.
போட்ட முடியலையே, அதெல்லாம் நிக்க முடியல அப்படின்னது. இந்த மாதிரி சில வீடுகள்ல போனோன்னு உனக்கு அது தரன்னு எங்க பார்த்தாலும் சக்கரங்களை கையில கொடுத்து போட்டு அதுக்கு நீ இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி விட்டு கொடுத்து காசு நிறைய வேண்டும். ஒவ்வொருத்தரா வர வர வரதான் நான் தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. ஏன்னா இங்க இருந்து நமது பண்புகளை வளர்க்கறதாலும் இங்க எப்படி மக்களை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சாது வேஷங்களை போட்டு தெய்வீக பண்பந்த நிலைகள்ல அவங்க ஏமாற்றி அவங்க வாழ்க்கை நடத்துவோ அங்கேயும் போய் இந்த மாதிரி வாழ்க்கையில சிலர் இருக்கிறாங்க. நாம அங்க தெரிந்து கொள்ள முடிஞ்சது. அப்ப அந்த விநாயகர் கோயில்ல பேசுறதுக்கு அந்த ட்ரெஸ் சொன்னேன் இல்லைங்க, அந்த விநாயகர் கோயில்ல உபதேசம் கொடுக்கறதுக்காக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அங்க உபதேசம் கொடுக்கறதாக இருந்தது. அப்ப நாம இவங்க அங்க வந்தவங்க எல்லாம் சேர்த்து கோயில்ல இது பண்ணி அதுக்கு வேண்டியதுகள்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நம்ம உபதேசம் அவர் கேட்டு இருந்தோம் ப்ரொபரேஷன். அது சொல்லிட்டேன்னா நம்ம இந்த விநாயகர் தத்துவத்தை நம்ம எல்லாரும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை மாதிரி சொன்னோம்னா நாம எப்படி இருக்கலாங்களா வர்ணனை பண்ணி இந்த பசங்க எல்லாம் எடுத்து கொண்டு போய் சொன்னாரு. அதுல அவங்க என்ன செய்தாங்கன்னா, சட்டப்பிரகாரம் நாம இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிறோம், இன்னாது வரணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நீதி நம்ம தவறக்கூடாது இல்லைங்க. அன்னைக்கு இன்னார நாம நிர்ணயிச்சிருக்கிறோம், அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு. அப்ப அவர் என்ன அவர் அந்த இதுலயும் ட்ரெஸ்டுங்க நான் சொன்ன ப்ரொபோசல் இருந்தாலும் நாம நீதி வளரக்கூடாதுங்க, நாம இன்னாரும் பேசணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை நாமளே பார்த்து நல்ல ஒழுக்கங்களை மாற்றக்கூடாது பேசிட்டோம். அடுத்தபடி நாம சாமி அடுத்த வாரம் வேணா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வைக்க முடியும், பாக்கி நாள்ல ஒன்னும் பேச முடியாது. அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது கூட நேரம் இல்லைங்க. ஏன்னா 8 மணிக்கு வர்றாங்க போறாங்க. காலையில எத்தனை மணிக்கு விடியுது அப்படின்னா 8 மணிக்கு தான் விடியுது. ராத்திரி 8 மணிக்கு தான் அங்க மறுபடியும் போகுது. இருட்டு இப்ப மணி என்ன ஆகுதுங்க, 6:45 ஆகுது. அங்க நல்ல சுத்தமா வெயில் அடிக்கும் 6:45. இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய உலகங்களை ஓரளவுக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகங்களை நீங்க படிங்க அப்படின்னு ஒரு வாரம் நீங்க எல்லாருமே படிங்க. ஒருத்தர் நீங்க படிச்சுட்டேன்னு இந்த புத்தகத்தை படிச்சு அடுத்தவங்க கொடுங்க, இப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு குறைஞ்சு இங்க இருந்து ஒரு உயிரிய கடவுள் ஆத்ம ஜோதி இப்படி ஒரு 4-5 செட்டுகளை கொண்டு போய் இது கொண்டு வந்து அதுல குறைஞ்சது கேட்ட உடனே ஆஹா நான் நல்ல விட்டுட்டுமே அந்த சொல்லிட்டுங்க. இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம பெரிய அதிர்ஷ்டமான நாள். நாம காதல கேட்டதே நம்மள தெரிஞ்சுக்கிறது அந்த விநாயகர் இந்த பிள்ளை யாரும் சொல்லிட்டு அதை முடிச்சது கொண்டோன்னு அவரு அப்படி தன்னை மறந்து இருக்கிறார். இருந்தாலும் உயர்ந்த நிலைதான் அங்க இந்த இடத்துல மாற்ற முடியாம போச்சு அப்படின்னு அந்த இடத்துல வருத்தத்துக்கு வர்றாங்க. ஒரு கட்டுப்பாடு சொல்ற தெரியுது, உடனே ஆவேசப்படுத்தி அதை உடனே மாத்துறது அல்ல. ஆனா இது அந்தந்த காலங்கள்ல பக்குவப்படுத்தணும். இப்ப நம்ம சட்டப்பிரகாரம் எழுதி வாங்கிருக்கிறோம், அப்ப சாமி வர்றாங்க அப்படின்னா அவங்கள அவமதிச்ச மாதிரி இருக்கும். நாம அவங்களை அவமதிக்கக்கூடிய செயல்கள் செயல்படுத்தக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டேன்னா ஒவ்வொரு நிலைகளும் அங்க படிச்சு சிந்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த சிந்தனையோட அங்க செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம அங்க பார்க்க முடியுது. அப்புறம் சொல்லி எங்களுக்கு நீங்க எப்படியாவது இங்க இந்த இது இல்லைன்னாங்க 1 மாசம் 2 மாசம் தங்கணும் அப்படின்னாங்க. சரி இப்ப இங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் இங்க சாமி ஊருக்கு போயிட்டாருன்னா அங்க அந்த எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்குது. நான் முதல்ல ஏற்கனவே 1 மாசம் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதன் படி மலேசியாவில எல்லாம் தயார் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகும்போது எப்படி இருந்தது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தேன். அப்புறம் இதுக்குள்ள இவங்க சொல்றதுக்கு இந்த நேரத்துல இங்க இருக்கிறவங்க சொல்லிட்டோம் நம்ம சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தலாம். சிங்கப்பூர் போயிட்டோங்க. அது சிங்கப்பூர் போனதுக்காக தான் தெரியுது இங்க திருப்பி மலேசியா வர முடியாது. அங்க போனா நம்ம தியான வழி அன்பர்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. முசப்பான்னு இந்த இது இருக்குங்க, அங்க பெரிய இது வியாபாரம் எல்லா சரக்குகளும் இருக்குங்க.
அங்க போனோம்னா நாம தியான வழி தஞ்சாவூர், மாயவரம், ராமநாதபுரம், இந்த நாகர்கோவில் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஒரு குரூப்பே இருக்கணும். நான் போறேன், இங்க உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து வரலான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போறேங்க. நம்மளை பார்த்து முடிக்கிறாங்க. என்னை தெரியுதா சாமி, என்னை தெரியுதா சாமின்னாங்க. நான் முடிக்கணும். ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. உங்க பேரு வேணுகோபால் சாமி தானுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் இன்னாரு டிப்டி கலெக்டரா இருந்தாரு மாயவரத்தில், அவருடைய பையன் தான். நாங்க குடும்பம் பூரா இங்க வந்துட்டோம். நீங்க சொன்னபடி நாங்க முறைப்படி தியானம் பண்ணோம். எங்களுக்கு அங்கிருந்து அழைப்பு வந்தது. என் குடும்பமே இங்க வந்து இருக்குது. திரும்ப அந்த பக்கம் அந்த பாரின் தான் இந்த சொல்லி மலேசியா, இந்த மாதிரி துபாய் இந்த பக்கம் எல்லாம் போவாங்க. இந்த மாதிரி வந்தோங்க அப்படின்ட்டு அப்புறம் இன்னாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் 10-300 பேருக்கு தான் நம்மளால அங்க சொல்ல முடிஞ்சது சிங்கப்பூர்ல. அப்புறம் நாம இங்க உங்களுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் மலேசியாக்காரங்க 2வது வாரம் பாஸ்போர்ட் போட்டு தான் வாங்கிட்டு வரணும். அப்படி வந்தாலும் கூட இங்க அந்த இது வாங்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்க எல்லாம் இது பண்ணுங்கன்ட்டு இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நீங்க பத்திரிகை வாயிலாக கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வரணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்க வேலை குரூப் டைமா இருக்குது. இங்க 1 மாசம் தங்கியாச்சு அப்படின்னு சொன்னா இங்க எப்படி நடக்குது என்ன நடக்குன்னு தெரியல. அங்கிருந்து போன் பண்ணதுனால ஊர்பட்ட செலவாகுது அப்படின்னு பல வகையில யோசனை பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த பத்திரிகைகள்லாம் நம்ம புத்தகங்களை ஒவ்வொன்னா சொல்லி இந்த உயிரை கடவுள அதாவது ஒவ்வொரு பாகத்துக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த புத்தகங்களை அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அதுல மெம்பர் ஆகிட்டாங்க. நீங்க அனுப்பிச்சு வைங்க, நாங்க எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த புத்தகங்களை அனுப்பிச்சு வைங்க, எவ்வளவு செலவாயிட்டாலும் பரவாயில்லன்ட்டு இப்ப எல்லா இடங்களுக்கும் அந்த புத்தகங்களை நான் கொண்டு போன புத்தகத்தோட உயிரை கடவுள் கொஞ்சம் இருந்தது. இந்த போன வருஷம் 2-3 வருஷத்துல மிச்சம் இருக்கிறதெல்லாம் நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அதனால நீங்க இங்க வந்தீங்கனாலும் கூட இங்க மலேசியாவுக்கு 10-15 நாளாவது தேவைப்படுது, சிங்கப்பூருக்கு 15 நாளாவது தேவைப்படுது. விளம்பரம் பண்ணி வந்தோம்னா இந்த 15 நாளுங்கிற போது அங்க இந்த மாதிரி இந்த சொசைட்டி மாதிரி வீடுகள்லாம் நிறைய கட்டி இருக்கிறதுனால எல்லா வீட்டுக்கும் டபுள் கதவை போட்டிருக்கிறாங்க. ஒரு கதவு திறந்து ஓப்பனா இருக்கு, இந்த கம்பி கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு லைன்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரே வரிசையில 50 வீடு பக்கம் இருக்குது. மேல் மாடி கீழ் மாடி இது தனித்தனியா போல இருக்குது. அதுல என்ன செய்யறாங்கன்னா ஒரு கால் வச்சிருக்கிறாங்க. அதுல ஏதாவது விசேஷம் வந்து அந்த கால்ல வச்சுக்கலாம். அவன் சட்டப்பிரகாரம் என்ன செய்யறாங்க, வெளியில வந்தாச்சுன்னா வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா கேட்ட பூட்டிக்கணும், அந்த கம்பி கேட்ட. அப்படி ஒரு சட்டத்தை போட்டுக்கிறாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு எல்லாம் ஒழுக்கமா இருக்குது எப்படின்னு கேட்டேன். நாம திறந்துருந்தோம்னா ஒருத்தனுக்கு குட்ட ஆசை வரும். எவனோ ஒருத்தன் வர்றான்னு வச்சுங்க, ஆசைப்பட்டவனோ அல்லது கொள்ளைக்காரனோ வர்றான்னு வச்சுங்க, அவன் வந்துட்டான என்ன பண்றது? நீ பேசாம ஏமாந்துருப்பீங்க, அவன் எடுத்துட்டு தருவான். அப்ப குற்றத்துக்கு நாம அவனுக்கு உடந்தையா இருக்கிறோம்னு ஆகுது. அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி இது பண்றாங்க. ஆனா அந்த வேலை நேரம் போக ஒரு விசேஷ காலம் வந்தால் அந்த ஹால்ல ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹால்ல பேசணும் அப்படின்னா அந்த ஹால்ல இருக்க அந்த இதுல கட்டடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கொண்டு அங்க இது பண்ணணும். அது ஒத்துக்கொள்ளாத நிலையில் இருந்துச்சு, கொஞ்சம் வெற்றுமை ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமை உருவாகும். அதனால அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்குன்னு ஒரு ஹால் இருக்குது. அதாவது ஹோட்டல்ல இது பண்ணிருக்காங்க. அங்க 6 பெர்மிஷன் கேட்டு இது முடியுமா முடியாதான்ட்டு அங்க பெர்மிஷன் வாங்கிட்டா நீங்க இது பேசணும். ஏன்னா அங்க அவ்வளவு கட்டுப்பாடோட ஒரு ஒழுக்கத்தை காப்பாத்துறாங்கன்னு சொல்ல வர்றாங்க. அவங்க அதை கடைபிடிச்சு அவங்க சொல்ல போகும்போது இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம சாமி இது கிடைக்காத ஒரு அபூர்வ சக்தியை ஏன் செய்யக்கூடாது அவங்க. கிடைக்காத சக்தி தான், கிடைக்காம இல்ல நாம செய்து கொடுன்னு உடனே அவங்க வாரிக்கிறாங்க. கிடைக்காத சக்தி நாம செய்யறோம், ஆனா நல்ல அபூர்வ சக்தி தான். நாம சாமி என்ன சொல்றாரு, இங்க எப்படி ஒழுக்கமா இருக்கிறோம், இந்த ஒழுக்கத்தை காப்பாத்தணும் தான் சொல்றாரு. அப்ப நாம மீறி ஏதாவது சொன்னோம்னா அது நம்மளுக்குள்ளுக்கே சில குற்றங்கள் வந்துச்சுன்னா இது பக்கமே ஏற்படும்.
அப்படின்னு அந்த இதை எடுத்து சொன்ன உடனே அப்புறம் சிந்திச்சு இது பண்ணி, ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒற்றுமைக்கும் அது ஓங்கி வளர்றதுக்கு தான் நம்ம செய்யணும். வந்த உடனே நம்ம இதெல்லாம் பிரதாபம் எல்லாம் காட்டணும்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல நம்ம பகமை ஒட்டிடக்கூடாது. அவங்களுக்குள்ள வாதாடிக்கிட்டுமா நான் அந்த விவரத்தை சொல்லி அந்த இதுகளை சொன்ன ஒரு பாடும் அவங்களுக்கு ஒரு திருப்தி. நம்மகிட்ட வர சாமியார்லாம் என்ன செய்யறாங்க, 2 பேர் 3 பேர் இருந்தா போறோம், அங்க போறவங்கள கூட்டு போய் உனக்கு காடி மாறி அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த கட்டணம் இந்த கட்டணம் கோவிலுக்கு வாங்கிட்டு கூட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க இங்க வந்தவங்க என்ன செய்யறா, 2 சிஷிய பிள்ளைய நியமிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. ஆட்களை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்தோடனே ஏதாவது இதை செய்துட்டு இந்த பீஸ பேசி இதை எடுத்துட்டு போறாங்க. அவங்க வர்ற முன்னாடி என்ன சொல்லி அதே தப்பை செய்து இவங்க கொஞ்சம் பேர்ட்டு காசுகளை வாங்குறாங்க. அப்படிங்கிறத அங்க காமிச்சாங்க ஒரு கோயில்ல. இந்த மாதிரி புள்ளீஸ்வரம் பற்றி சக்கரத்தை போட்டு எழுதி இதை போக்குறதுக்காக வேண்டி இவ்வளவு பீஸ், அதுல இது அவர் குருவுக்கு பகுதி அனுப்பிச்சு வச்சிடுறது, இவர் பஞ்சம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத எழுதி வச்சுதான் இதுல இந்த சிக்கினாலு அந்த சிக்கின ஒரு 7-8 குடும்பங்கள் வந்தது. இந்த மாதிரி பணத்தை கேட்டாங்க, வந்தாங்க கொடுத்தோம். ஆனா எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தெரியல. நன்மை தெரியலான்னு பரவாயில்ல, அந்த ஆவி ஆட்டத்துல இருந்து எங்களால் நிறுத்த முடியல அப்படின்னு அப்படி ஒரு இது வந்தது. அப்பதான் சொன்னேன், நீங்க உங்களை நம்புங்க. இந்த இயற்கை உண்மையில வளர்ச்சி அடைச்சது துருவ நட்சத்திரம். அதை நீங்க எடுத்து நீங்க நுகர்ந்தீங்கன்னா அது உங்களை நல்ல பலன் தரும். இப்ப இவங்க சொல்ற எடுத்தோன்னா அவங்க எந்த ஆசையில இருந்தாங்களோ அந்த ஆசை தான் வரும். அவங்க எந்த மந்திரத்தை செய்து வச்சிருந்தாலும் அதே மந்திரத்தை நீங்க திருப்ப போகும்போது அவங்க எந்த ஆவியின் உணர்வுகள் பெற்றாங்களோ அந்த ஆவியின் உணர்வு தான் இங்க வரும். சில காலங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அது ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா முதல்ல இருந்தது காரணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி போகும் அப்படின்னு அந்த விளக்க உரைகளை கொடுத்து இது வந்த உடனே அவங்க என்ன செய்யிட்டாங்க, நீங்க எப்படியாவது ஒரு 6 மாசமா இருக்கணும் அப்படின்னாங்க. 6 மாசம் இங்க இருந்தாச்சுன்னா நாங்க இது பண்ண முடியாது, நீங்க வாங்க அப்படின்ட்டு, நீங்க அங்க தபோவனம் வாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க பணங்களை கொண்டு நம்மகிட்ட கொடுத்தாங்க. நான் இந்த பணத்துக்கு வரல, நான் பணத்துக்கு வரல, இந்த பணம் முதல்ல எல்லாம் காசு போட்டு வச்சிருந்தேன், ஊதி போட்டு அதுல டாலரு அந்த வெள்ளி இதெல்லாம் போட்டு தனியா போட்டுருந்தா அவங்க கொடுத்தேன். இதை நீங்க வச்சுக்கணும், நீங்க என்ன விரும்புறீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். இப்ப நல்லா இருக்கணும் நம்ம நினைக்க போகும்போது நீங்க நல்லதே செய்றீங்க, அடுத்த வேதனைப்பட நல்ல மனசோட நீங்க பாக்குறீங்க. அந்த வேதனையான உணர்வு உங்க உடல்ல வந்து அதிகமா சேர்ந்துருச்சுன்னு உங்க நல்ல மனசு என்னாகிறது, எல்லாம் நல்லது செய்யறதே அப்படின்னு வேதனை தான் வளர்க்கு. அந்த நோயினாலதான் மரணம் அடைகிறீங்க. அப்ப அந்த நோயினால மரணம் அடைய போகும்போது யார் உங்களுக்கு நன்மை செய்தாங்களோ அந்த உடலுக்குள்ளதான் நீங்க போறீங்க. உங்க பண்பை காப்பாத்தினாங்க. இப்படித்தான் உங்களுக்குள்ள போய் இதே மாதிரி சில ஆன்மாக்கள் இந்த நன்மை செய்தவருடைய உணர்வுகள் எப்படி எப்படி எல்லாம் நடக்குது. இது சாக்கா வச்சு காசு வாங்கிட்டு போறான், சம்பாதிச்சு கொடுத்துறோம், கஷ்டம் நிவர்த்தியாச்சுன்னா இல்லை. ஆனா அவர் உதவி செய்தவரை எண்ணும் போது இங்க வருது, நான் உதவி செய்தேன்னு எண்ணி எத்தனை பேருக்கு உதவி செய்த என்னை ஆண்டவர் செய்யறான்ட்டு ஒருத்தருக்கு அதிகமான உதவி செய்திருப்பார். அப்ப அந்த உடலை விட்டு போகும்போது அதிகமா உதவி செய்த உடலுக்கு போகுது. இப்படிதான் மனிதனுக்குள் மனிதன் நாம் மாறுறோமே தவிர இந்த மனிதனுக்கு பின் நாம என்ன ஆகுறோமோ யாராவது சிந்திக்கிறோமான்னு இல்லை. இப்ப நமது ஆசை எதுவோ இந்த உணர்த்தன்மை கொண்டு நம்ம மேல பற்றுள்ளவங்க உடலுக்கு போறோம். நம்ம ஆவியாக பேயாக தான் ஓட்டுறோம். அதை விட்டு அதை ஓட்டுறதுக்கு இன்னொருத்தர் வர்றாரு. இப்படி எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யறோம், குண்டிச்சட்டுக்குள்ளதான் நமக்கு ஒரு ஓட்டுறமே தவிர இந்த உடலுக்கு பின் என்னங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. ஒருத்தர் மேல அதிகமா பற்று இருக்கும் போது இந்த ஆன்மா அந்த உடல்ல போகுது, அந்த நோயை தான் உருவாக்குது, அந்த உடலை வீழ்த்தது. உடலை வீழ்த்திய பின் எந்த வேதனை எடுத்ததோ இந்த ஆன்மா வெளிவந்த பின் இந்த ஆன்மால எடை செய்தோ நாயோ நரியோ பாம்போ தேளோ இதை போல நிலைகள்ல உருவாக்குது. அப்புறம் அவங்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுத்து இதைத்தான் உருவாக்குறோம். அவர் பற்று மேல இருக்கு. இப்படித்தான் நம்ம வர முடியுதே தவிர இந்த மனிதனான பின் நாம நீக்கிறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு இந்த ராமாயணத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லி, அந்த ராமாயணத்துல என்ன செய்து சிவதனுஷ் அப்படிங்கிற போது நாம எடுத்துக்கொண்டு ஒருத்தர் மேல பற்றும் பாசம் வச்சிருக்கோம். அதனால நான் வேதனையாகுது. ஐயோ நான் இத்தனை பேருக்கு நன்மை செய்தேனே என்ற இந்த உடலை சேர்த்த இந்த எண்ணங்கள்
யார் மேல இருக்குதோ இந்த உணர்வு போய் அங்க போய் பாயுது. அப்போ அங்கேயும் தீமை ஏற்படும். நமது உணர்வும் அந்த வலு சேர்த்து கொண்ட பின் அவங்க அதிகமாக எண்ணும் போது அவங்க உடல்லையும் போகுது. அப்ப என்ன செய்யுது, நாம எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஓம் நமச்சிவாய நம்ம அருளாகுது. அப்ப இது உணர்வுன்னு சொல்ல ஆக போது அங்க தாக்கப்படும். அப்ப அங்க அதிகமாகும் போது என்ன செய்யுது, இதன் வழி நம்ம உயிர் அங்கதான் போகும். அதனாலதான் விஷ்ணு தனுசு அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் சொல்லி இருக்கிறாங்க. ஆக நாம இந்த எண்ணிய உணர்வை உணர்த்துவது நமது உயிர். ஆகவே இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட உடல் தான் இது. உடலாயிடுச்சுன்னு சிவதனுசா மாறும். ஆக நாம வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம் அதிகமா எடுத்திருக்கிறோம். அதே சமயத்துல பிறருடைய கஷ்டங்கள்லாம் நாம எடுத்து கேட்கும் போது அவர் உடல்ல விளைந்த உணர்வுகள் நம்மை தாக்கி நமக்குள் அதுவே விளையுது. ஆனா இதையெல்லாம் வென்றவன் துருவ நட்சத்திரமா இருக்கிறான். இப்ப நம்ம 6வது அறிவு கொண்டு நாம உருவாக்கணும். இப்ப அவனுடைய வேதனை நாம பாக்குறோம், கேட்கிறோம், அந்த உணர்வுகள் நமக்குள் சிவதனுசா மாறிடும். திருப்பி அடுத்தவங்க வந்தானே, இதை பாரு நான் எல்லாத்துக்கும் உதவி செய்தேனே, எனக்கு இப்படி இருக்குதுன்னு அவ கேட்க போகும்போது இந்த தொல்லையை கேட்கும்போது இந்த சிவதனுசு என்ன செய்யுது, இங்க ஓம் நம சிவாய கேட்கிற உடலையும் அதே வேதனை உருவாக்குது. அப்ப அந்த வேதனை இங்க வலுவாகப்படும் போது நாம அன்போட பண்போட பரிவோட கேட்கப்படும் போது இது நமக்குள் அதனுடைய உணர்வுக்கு இதை மனிதனுடைய உணர்வுக்கு மாறி அதை மாற்று. ஆக மனிதனுடைய அறிவை நீக்குது. இந்த உணர்வு சிவதனுசுங்கிற போது நம்ம உடலும் மனிதனானவனும் சிவமே, வேதனை என்ற உணர்வு எடுத்த பாம்பும் சிவமே. ஆனால் அதே சமயத்துல அதனுடைய உணர்வுகள் நாம் வேதனை என்று சொல்லப்படும் போது கேட்கப்படும் போது விஷம் நமக்கு தாக்குது. அந்த விஷங்கள் தாக்குது. பின் நாம் என்ன செய்யறோம், அந்த விஷத்தின் நிலையிலே போகும். குழவி விஷத்தை பாய்ச்சது புழு மேல். இந்த விஷங்கள் பட்ட பின் இந்த உணர்வு மாறி இந்த புழு குழவியா மாறும். இதே போலதான் அதுவும் சிவதனுசு தான். இதுல விளைந்ததும் சிவதனுசு தான். இந்த உடல்ல விளைந்த உடலாகும் போது சிவமாகுது. இந்த உணர்வின் தன்மை பாய்ச்சப்படும் போது எப்படி ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கங்களை சொல்லி, அப்ப விஷ்ணு தனுசுனால் என்ன, மனிதன் இந்த வாழ்க்கையில் நஞ்சை பூரா வென்று உணர்வு ஒளியாக மாற்றணும். இப்ப சூரியன் என்ன செய்யுது, மண்டலங்கள் எடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது வெளிப்படுத்தும் உணர்வை நம்ம சூரியன் கவர்ந்து சாப்பாட்டு அது தன் அருகிலே வந்த உடனே மோதுது. ஆக நெருப்பாகுது, விஷம் தெரிந்து போகுது, வெப்பமும் காந்தமாகுது. காந்தம் ஆகும்போது கடைசியில போல பலவீனமான அந்த விஷத்தை எடுத்துக்கோது. அப்போ இது ஒரு இயக்க அணுவுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி இது இயக்கத்துக்கு உதவுது. இப்ப மனிதனானவன் நாம் என்ன செய்றோம், நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நஞ்சை நம்ம உடல் மலமாக மாற்று. ஆக மலமாக மாற்றிய பின் இந்த உணர்வின் உணர்ச்சிகள் தீமைகளை அகற்றக்கூடிய எண்ணமாக வருவதுதான் கார்த்திகையா. தீமை என்ற ஒரு வெளிச்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப நாம தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி தெரிந்தவன் அகசியன் என்ன செய்தான், இந்த விஷத்தன்மையை முறித்தான். இந்த உயிரோடு சேர்த்து உணர்வு ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமா இருக்கான். ஆக மனிதனின் முதல்ல அந்த ஒளியின் சரீரம் பெற்றவன் அவன். அந்த உணர்வை எடுத்து நாம் உயிரில் எடுத்தோம்னா அந்த உணர்வின் தன்மை விஷ்ணு தனுசு. அப்ப அந்த விஷ்ணு தனுசு என்ன செய்யுது, நம் உடல் உள்ள சிவதனுசை இதை அடக்குது. ஆக இதனின் நிலையை மாற்றி ஒளியின் உணர்வாக இதை மாற்றி தன் நிலை கொண்டார். ஆகவேதான் ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க. நாம் வேதனைப்படும் உணர்வின் தன்மை எண்ணும் போது அது வாலி ஆகுது. அந்த வாலி என்ற விஷமான சக்தி நமக்குள் வரும்போது நம்ம வலுவை இழக்க செய்யுது. இது அப்ப அந்த வாலி என்ற உணர்வு நமக்குள் வந்த பின் அதே வேதனை என்ற உணர்வு தான் நமக்கு வருது. அப்ப அந்த எண்ணம் கொண்டு சொல்லும் போது கேட்கிறவருக்கு அதே தான் பாயுது. இதை போல இதை வென்றவன் அதை பெற வேண்டும் என்று எண்ணும் போது இங்க உருவாகுது. அந்த உணர்ச்சியின் தன்மை நம் உடலுக்குள் பாயுது. அந்த தீமை என்ற நிலையில இதை அடக்குது. இது நல்ல குணம் கொண்டு ஒருவனை நோயாளியை நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வு நம்ம நல்ல குணத்தை அடக்குது. ஆக இந்த அது விஷமான நிலை. ஆகவே அந்த இதை வென்றது அதே போல அதை எடுத்து இந்த 6வது அறிவு வச்சு சூரியன் எப்படி தனது நிலைகள்ல பாய்ச்சி விஷத்தை பிரிக்கிறதோ அதே போல மனிதன் 6வது அறிவாலே இந்த தீமையை அகற்றும் வலிமை மிக்க உணர்வை எடுத்து இங்க உருவாக்கி இந்த உணர்வின் வலு கொண்டு இதை தள்ள பழகும். இதுதான் மனிதனின் கடைசி நிலை. கடும் ஜபங்களும் யாகங்களும் இன்றைக்கு
கடும் தவங்களில் இருந்தவர்கள் இனி பிறவியில்லாதவர்கள் பெற வேண்டும் என்ற அந்த நோக்குடன் எடுத்தவங்க அப்புறம் 6வது அறிவு 7வது நிலையாக இன்னைக்கு துருவ நட்சத்திரத்தோட வாழ்ந்து வர்றாங்க. நீங்க எந்த காவியம் எடுத்தாலும் துருவனை பற்றி சொல்லுவாங்க. அந்த துருவன் யாருன்னா எல்லா காவியங்களும் அகசியன் வருவாங்க. உலக நிலைகளிலே அகசியன் வருவாங்க. அணுவின் இயக்கத்தை அறிந்தவன் அகசியன். அதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் பாடலை பாடுறோம். அந்த தென்னாட்டுல தோன்றியிருந்தான் இந்த உணர்வின் தன்மையை இந்த பூமியில் உள்ள விஷயத்தை அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும். அதனால்தான் அகசியன் காட்டிய அருள்வழியில் ஆதி மூலம் என்ற இந்த உயிர் நம் உடல்ல மிருக நிலைகள் இருந்து அந்த உடலின் வலிமை கொண்டு அந்த உடலை காக்க பயன்படுத்திய எண்ணங்கள். இப்படி ஒவ்வொரு உடலையும் உடல் வலு கொண்டு தன்னை பாதுகாக்கும் உணர்வு வலிமை சேர்த்து சேர்த்து சேர்த்துதான் இந்த உடலை பாதுகாக்கும் எண்ண வலிமை பெற்றது. ஆகவே மிருகங்கள் உடல் வலு பெற்றது, மனிதனோ என்ன வலு பெற்றவன். இப்ப என்ன வலு பெற்று அகண்ட அண்டத்தையும் அளந்தறிகிறான் அல்லவா. ஆக என்ன வலுவின் தன்மை கொண்டு 1000 டன் ராக்கெட்டை எடுத்து விண்ணிலே ஏவுறான் அல்லவா. அவன் என்ன வலுதானே, உடல் வலு அல்ல. அந்த என்ன வலு பற்றி எப்படி செய்கின்றான் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கங்களை சொல்லி, அப்ப நாம எப்படி விஷ்ணு தனுசு என்றால் அந்த உணர்வை எடுத்து இந்த உணர்வலை நம்ம உடலுக்கு பரவப்படும் போது நாம் ரத்தங்கள்ல உள்ள விஷத்தன்மைகளை அது முறிக்குது. அப்ப அந்த விஷத்தன்மையில முறிக்கும் உணர்வு நாம் ஏற்கனவே சேர்த்துக்கொண்ட உடல்ல உள்ள அணுக்களுக்கு இந்த விஷத்தன்மை முறிக்கும் அந்த சக்தி சேர்ந்த பின் அது சிறுக சிறுக அதை தணிக்கும். ஆகவே ஒரே விஷத்தன்மையை முறித்திடும் நிலை கொண்டாலும் இந்த உடல் தாங்க இது நெருப்பு. ஆகவே இது கருகிவிடும். ஆகவே நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் வரும் தீமையை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தர வேண்டும் என்று இதை நீங்க இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ப்ரொஃபஸரா இருக்கிறனாலங்க அவங்க எல்லாம் இந்த விவாதிச்சு இந்த விவரங்களை சொன்ன ஒரு பாடு இப்படி ஒன்றும் நம்மளுக்கு இதுவரையிலும் தெரியாம போச்சு அப்படியும் ஆதங்கப்படுறாங்க. இதை நாங்க எப்படி இதை தரணும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இப்ப நான் கொடுக்குறேன். இப்ப நான் மட்டும் பெரியவன் அல்ல. ஒரு விதையை எடுத்து நீங்க அக்னியர் செல்ல புதுசா உருவாக்குறாங்க. அதை கொடுத்த உடனே இந்த நாடு நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த நாடு இப்ப நீங்க முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் இந்த விளைச்சலை வைக்கிறீங்க. இது விளைஞ்சு நல்லா அமோக உறவு கிடைச்சுன்னா அடுத்தவங்க இதை விளைய வச்சு எல்லாத்தையும் பசி போக்க முடியும். இப்ப நீங்க இதை நீங்க செய்யுங்க. இதை செய்து உங்களால முடிஞ்சது பாருங்க. எனக்கு தவறு கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு லீவ் என்ற போகும்போது மற்ற எல்லா பக்கம் சுத்து பார்க்க போறவங்கள காசு அனுப்பிச்சு அங்க வாங்க, ஒரு 4 நாள் தங்குங்க. இந்த உண்மையை நீங்க இருங்க. எல்லாருக்கும் சேவை செய்யுங்க. உங்க உடல் உள்ள அழுக்கு தொடக்க கத்துக்கொள்ளுங்க. நல்ல பண்புள்ளோடைய நிலைகள்ல நீங்க வேதனை என்ற உணர்வு நுகரப்படும் போது அது சிவதனுசாக நம்மளை தாக்கும். அந்த வேதனை நீக்கி அந்த அருள் என்ற உணர்வை நீ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்தோம்னா இது விஷ்ணு தனுஷா மாறும். ஆகவே நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் போறீங்க. என்ன பாக்குறீங்க, நீங்க ஒண்ணுமே தப்பு செய்யறே இல்லை. அங்க நல்ல ஒழுக்கங்களை தான் இங்க கொடுத்துருக்காங்க. போகும்போது ஒருத்தன் தவறு செய்யறான், இப்படி செய்யறானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக ரோட்ல போகும்போது வாகனங்கள் ஏதாவது குறைபாடு ஆகுது, அவன் தப்பு செய்யல இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப சோர்வடைகிறோம், வேதனைப்படுறோம். அப்ப சோர்வடைய போகும்போது வேதனை என்ற விஷயத்தின் தன்மை நமக்கு உருவாகும். இந்த உணர்வின் தன்மை இருப்ப நமக்கு நோயா மாறும். ஐயோ எனக்கு வேதனையாகவே நீ ஒருத்தர் சொன்ன இந்த சிவதனுசத்தை அடுத்தவங்க கேட்டான் நினைச்சு அடுத்த உடலை பாதிக்குது. இதுக்கெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய. இப்ப வீட்டுல வர ஒண்ணும் வேண்டியில்லை. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க ஏதாவது 2 காயத்தை கிழிச்சு போட்டு என்ன எப்ப பார்த்தாலும் குப்பை ஒழுங்கா போடப்போன்னு உடனே கோவம் வருது, அல்லது வேதனை. அப்ப இது வந்துடுதல்ல. இதை போல நாம் எடுத்துக்கொண்ட வேதனை இந்த உணர்வுகள் உயிரால் இயக்கப்பட்டாலும் உணர்வின் தன்மை உடலாக மாறும். ஆக இந்த உடலுக்குள் வரும் விஷத்தின் தன்மையை அந்த அருள் என்ற உணர்வை இங்க எடுத்துக்கொண்ட பின் இந்த விஷத்தை அது முறிக்கும். உயிர் உயிரோடு ஒன்றி உணர்வின் தன்மை ஒளியின் உடலாக மாறும். ஆக இதுல விஷத்தின் தன்மை வரும்போது விஷத்துக்கு தக்க உடலின் தன்மை மாற்றுது. அப்படிங்கிற வகையில அவர் அந்த ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது பூராத்தையும் கால்குலேட் போட்டு அந்த எதிரொலி எக்கோ எடுத்து பாக்குறாரு. அந்த வானியல் நட்சத்திரங்களை பற்றி அவர்கிட்ட சொன்ன உடனே அப்படியே உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா பொறியியல் இவ்வளவு தூரம் இருக்குது, இதை ஏன் அமெரிக்காவுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்து உலகத்துக்கு நீங்க செய்யக்கூடாது, மின்னணுல இதில் செய்யறாங்கல்ல அப்படின்னா. அமெரிக்கா கொடுக்கலாம், இன்னைக்கு உங்களை கொள்றதுக்கு என்னங்கிறத தான் இது பண்ண. அதாவது நட்சத்திரங்கள் 20 இருக்குது, பிரமண்டலங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்
அது நட்சத்திரங்களை அதை எடுத்து பால்வழி மண்டங்களா மாற்றுது. அது தூசியா வரப்போகும்போது சூரியன் என்ன செய்து தனக்குள் கவரும். அது மோதி எலக்ட்ரிக்காக மாற்றுது, மின்னணு கதிராக மாற்றுது. அது எலக்ட்ரிக்காக மாற்ற போகும்போது இது போகும்போது காந்தம் எடுத்து ஒரு பொருளை எடுத்தோம்னா எலக்ட்ரானிக்க மாறும். எந்த உணர்வின் தன்மை வாதோ அது அழுத்தத்தின் தன்மை இயக்குது. ஆனாலும் இதுல சூரியனால் மோதப்பட்டு விஷயத்தின் தன்மை பிரிந்து சொன்ன கடுமையான விஷ அலைகளை இது போய் இடவெள்ள மோட்டான்னு என்ன செய்யுது, இது எலக்ட்ரிக் எலக்ட்ரான் நியூட்ரானா மாறும். அதனுடைய அழுத்தம் எதுவோ இந்த இதை எடுத்து நியூட்ரான் புதுவிதமான அழுத்தங்கள் அங்க வரும். அந்த நியூட்ரான் என்ற நிலை வரும்போது இதோடு சேர்த்து அழுத்தம் வேக துரித நிலை ஆகுது. அந்த துரித நிலை ஆகும்போது என்ன செய்ய விஷத்தன்மை அடையுது. இந்த விஷத்தன்மை அடைகிறது என்ன செய்யுது, நமது பூமி கிட்ட வரப்போகும்போது இது அடைத்து நிலையை கொண்டு விஷமான நிலை இருக்கு, தன்னிலை அடையுது. இப்போ அதை அடைந்த கொண்டு அதை என்ன செய்யும், நம்ம பூமி சுத்த போகும்போது அதுல ஏற்படும் கொஞ்சம் துகளின் தன்மையை அதை எடுத்து சிறுகை சிறுகை அனுப்புது. ஆனா நம்ம பூமிக்கு பாதுகாப்பு என்ன, ஓசான் தரேன்னு சொல்றோம். அதுல இருந்து வரக்கூடிய விஷம் தன் இனத்தை கவர்ந்து வச்சிருந்து சுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா வருது. அத இப்ப இதன் எடுத்து இந்த உணர்வின் தன்மையாகவும் ஒரு இயக்க சக்தி உதவுது அப்படின்னு சொன்னோம்னா அதை இதை எடுத்து பாக்குறாங்க. பொசன்ல எடுத்து பார்த்து போட்டு அவர் படிச்ச ப்ரொஃபஸர்ல இது பார்த்தோன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து ஆஹா நம்முடைய மெய்ஞானம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படிங்களா, நீங்க படிக்கலைன்னு சொல்றீங்க, என்னங்க விஞ்ஞானத்தெல்லாம் இப்படி கரைச்சு குடிச்சுன்னு அவரு அப்படி அவரு தன்னை அசந்தாரு. அப்புறம் அந்த விவரங்களை சொன்னா அப்போ அது என்ன செய்யிருக்காங்க, இது என்ன செய்யறான் ஒண்ணு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலைகள்ல இதவே என்ன செய்யறான் ரேசர்ல இயக்க வச்சு அந்த மோதல இன்னைக்கு என்ன செய்யறான்னு பிரிக்கிறான். இதுல முதல்ல அமெரிக்கா கண்டா இது எளிது என்ற நிலைகள் இன்னைக்கு சீனாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நியூட்ரான் என்ற ரஷ்யா மூலியத்தில் நம்ம இந்தியாவில கூட இருக்கு. இது நியூட்ரான் நிலை காரணம் இந்த விஷம் பாஞ்ச ஒண்ணு என்ன செய்யும், இப்ப அணுகுண்டு என்ன செய்யுது, இந்த மின்னல்கள் 2 மின்னல்கள் உராஞ்சி கடல்ல பட்ட உடனே மணலா மாறுது. அதுக்கு அணு அதை பிரிக்கிறான். அதை பிரிச்சு இதுல எந்த அணு 2 ஸ்டேஜ்னா வெடிக்க செய்யறான். அப்ப வெடிக்க செய்யும் என்ன செய்யுது, இதுல ஒன்றோடு ஒன்று மோதனை எப்படி மின்னலாதோ ஒரு பொருளுடன் சேர்ந்து மின்னல் இந்த பொருள் எல்லாம் இருமானால் உலகமானால் வைரமானாலும் கிடைச்சது. ஆனா இந்த உயிரை ஒண்ணும் செய்யாது. இந்த அணுகுண்டு உயிரை ஒண்ணும் செய்யாது. இந்த விஷயத்தின் தன்மை பாய் வீரி சக்தியாக மாறும். இறந்தவர் பாட்டு ஆனா அந்த வீரி சக்தியா மாறிச்சுன்னா என்ன செய்யும், உருகுலைஞ்ச உணர்கொண்டு உருப்படியான உணர்வுகள்ல பலவிதமான நிலைகள் ஏற்படும். இந்த உடல்ல இதுல மடிந்தவனுடைய உயிர்கள் என்ன செய்யும், எது சிதைந்ததோ இதே போல வந்தவன ஒன்றுக்குள் மூச்சடையப்பட்டது அந்த உடல்களை சிதைச்சு இதை விஞ்ஞான அறிவிப்பாளரும் உங்களுக்கு இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இயற்கை இப்படித்தான் இருக்குது. அவரு அப்படியே உட்கார்ந்துட்டாருங்க. அது எதுக்கும் ஒரு கூட்டத்துக்கு போறவருங்க, ஒரு மெம்பருங்க மந்திரிகள் எல்லாம் வர சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு இது இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அங்கிருந்து டைம் ஆச்சுன்னு அழைக்கிறாங்க. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அப்ப இதை எடுத்து சொல்றாரு அவர்கிட்ட. இப்படி ஒரு மனிதன் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாங்க, அது படிக்காதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த பௌத்தியத்தை நீங்க என்னன்னு சொல்றதுக்கு முடியல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரணுங்கிறாரு. அப்படி இந்த மாதிரி செய்ததெல்லாம் விஷயத்த சொன்ன உடனே அப்ப அந்த விஷத்தன்மை பறந்த உடனே என்ன செய்யுது, விஷம் கலந்துருச்சுன்னு என்ன செய்யுது, நம்முடைய சிந்தனை அத்தனையுமே அழிஞ்சு போகுது. கட்டடங்கள் அப்படியே இருக்கு, சிந்தனை அழிஞ்சு இந்த பொண்ணு என்ன செய்யுது, விஷங்கள் மாஞ்சிட்டு நாம ஒருத்தர் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். பாம்பு என்ன செய்யுது, பாம்பு விழுங்குது. ஆகவே தன் விஷயத்தின் தன்னை பசி போக்க தன் இனம் என்று கூட பார்க்காதபடி தன் இறை என்ற பசியானவனே இது விழுங்கு. இதே போலதான் இன்னைக்கு மனிதனுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட நீக்குற நாடுகள் எடுத்துக்கிட்டால் வந்து சைனாவில் நிறைய மாதிரி நடக்குது. இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் அமெரிக்காவில் நிறைய மாதிரி நடக்குது, ரஷ்யாவில் நிறைய நடக்குது. ஏமாந்து போனா பசி ஆகுது, ஒருத்தனை அடிச்சு நண்பனவே என்ன செய்யறான், தவறி கீழே வந்து சாக போறான்னு எடுத்து சாப்பிட்டான்னு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி விஞ்ஞான அறிவிகள் போன இருப்பாரு நாம இப்படி வந்து சேர்ந்திருக்கோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் வந்து நாம மீண்டது எப்போ, நல்ல யோசனை பண்ணிப்போம். ஏன்னா அங்க சொன்ன உடனே எல்லாம் அதிசயப்படுறாங்க. இந்த மாதிரி அந்த நூற்றாண்டு நிலைகளை பிரிக்கப்பட போகும்போது எவ்வளவு தூரத்துக்காக